அனைவருக்கும் வணக்கம். தீட்டு என்பது விலக்கி வைப்பது, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைவெளியை உருவாக்குவது என்று கூறுகிறார்கள். பெண்கள் மாதவிலக்கு, ஆண் பெண் சேருவது, பிறப்பு இறப்பு, முன்பு காலத்தில் தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, இவையெல்லாம் அறியாமையால் வந்தது. உருவமற்ற எங்கும் நிறைந்திருக்கும் எல்லா உயிர்களிலும் இருக்கும் இறைவனை தீட்டு என்று சொல்வது. உலகில் உள்ள எல்லா அணுக்களிலும் இருப்பது இறைவன். நமக்கு துன்பம் தரும் அணுவுக்கு பயந்து அதை தீட்டு என்று தள்ளுகிறார்கள். இதை தவிர தீட்டு இல்லை. நமக்கு தீட்டு ஏற்பட்டால் ஆலயம் செல்வதில்லை. அப்படியானால் நம்மை காக்கும் இறைவன் தீட்டு உள்ள காலம் வரை தீட்டான நம்மிடம் வரமாட்டார். நம்மை காக்கும் கடவுள் வரவில்லை என்றால் கடவுளுக்கும் நமக்கும் இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. இறை ஆற்றல் விலகிவிட்டால் மனித வாழ்க்கை என்ன ஆகும்? அப்படியானால் தீட்டு எது? பெண்களின் மாதவிலக்கு காலங்களில் சுகாதாரமும் அவர்கள் உடல் பலகீனமும் கருதிய தீட்டு உருவானது என்று கூறுகிறார்கள். அந்த தீட்டு நின்றால் மனிதன் பிறக்கின்றான். சித்தர்களில் சிவவாக்கியர் மூட நம்பிக்கை எல்லாம் விட்டுவிட விளக்கமாக பல பாடல்கள் கூறியிருக்கிறார். சுகாதாரம் என்ற முறையில்தான் தீட்டு உருவாகியிருக்கும் என்று கூறுகிறார்கள். இறப்பு நிகழ்ந்து விட்டால் மாத கணக்கில் தீட்டு எப்படி வரும்? அந்த தீட்டு காலங்களில் ஆபத்து என்றால் காப்பாற்ற வேண்டிய இறைவன் தீட்டான மனிதனிடம் எப்படி வருவார்? உடலால் ஏற்படும் தீட்டு தீட்டு அல்ல. மனதில் தோன்றும் காமம், ஆசை, குரோதம், கோபம், லோபம், சுயநலம், கஞ்சத்தனம், மதம், கர்வம், ஆணவம், மாச்சரியம், பொறாமை, இதுதான் தீட்டு. தீட்டை உருவாக்கிய வேதங்களை பற்றி அகஸ்தியர், மாணிக்க வாசகர் கூறுவதை பார்க்கலாம். தேடுவாய் புலஸ்தியனே நன்றாய் கேளு, தீக்கிடங்கை தேடாதே தெளியச் சொன்னேன். பாடுவார் 18 புராணத்தோடு பாரதமும் பகட்டாக பாடிவிட்டார், நாடுதனில் உலகோர்கள் பிழைக்க வேண்டி என்று அகஸ்தியர் ஞான விளக்கத்தில் அகஸ்தியர் கூறுகின்றார். அகஸ்தியர் தனது பாடலில் இவையெல்லாம் உலகத்தோர் பிழைக்க பாடியது என்று கூறுகிறார். அதையும் கடந்து மாணிக்க வாசக பெருமான் தனது ஞான தாளிசையில் விரதங்களும் வேதங்களும் வீணாம் என மறந்தாய், அஞ்சும் உடலில் கண்டதினால் ஆசை தொடர்பு உற்றாய், ஆறும் திருக்கோவில் சிவம் அதிலும் தனில் உற்றாய், இறைவனை அறிந்து உணர வெளிப்புறமாக கூறப்பட்ட விரதங்களும் வேதங்களும் வீணாகும் என்றும் கடவுள் செயல் அறியாதவர் கருவாசலில் புகுவார் என்று கூறுகிறார். வெளிப்புறமாக கூறப்படுவது எல்லாம் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தீட்டு அல்ல. அது பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. தீட்டு என்பது உடலாலும் மனதாலும் ஏற்படும் தேவையற்ற கழிவுகள். உடலால் ஏற்படும் கழிவுகள் நீராலோ நெருப்பாலோ அதை சரி செய்ய முடியும். ஆனால் மனதில் ஏற்பட்ட தீட்டையும் நீர், நெருப்பு, காற்று உணர்வதால் தான் சரி செய்ய முடியும். நமது உடலில் நல்லதை செய்யக்கூடிய அணுவும் நமக்கு துன்பம் தரக்கூடிய அணுவும் கடவுள் தன்மை உடையதுதான். தீட்டு மனதில் உள்ளது. அறிவு கொண்டு தீட்டினால் புரியும் எது தீட்டு என்று. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.